ஓகே, அது நீங்க அடிக்கடி வேலட் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் லேக் ஆகும். இத இப்போ நீங்க வந்து டோக்கன் பாக்கெட்டோ இல்ல மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல நடக்கும். ஆனா அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் அந்த டிரான்சாக்ஷன் வர ஸ்லோவா இருக்கும். அதனால நீங்க வந்து மெட்டாமாஸ்க்கோ இல்ல வந்து டோக்கன் பாக்கெட்டோ யூஸ் பண்றது பெட்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து டிஸ்கவர் ஆப்ஷன் இல்லையா, இதுதான் வந்து மெயின். ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து சைன் அப் பண்ண போறீங்க. ஓகே, டோக்கன் பாக்கெட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இருந்ததுன்னா கொஞ்சம் பிஎன்பி வந்து அன்லோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு $0.1 போதும். வேறு ஒரு 10 ரூபாய்க்கு ஐஎன்ஆரில் ஒரு 10 ரூபாய்க்கு பிஎன்பி உள்ள அப்லோட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி. யூஎஸ்டிடி எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அதை வச்சு தான் ஸ்வாப் பண்ணி ஒரிஜினலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால யூஎஸ்டிடி லோட் பண்ணி வச்சுக்குவோம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரிஜினல் கட்டி கிட்ட வாங்குறீங்கன்னா டேரெக்டாக வாங்கிக்கலாம். அதுக்காக இப்போ ஒரிஜினல் வந்து கூட நான் போயிட்டு இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணி நான் போயிட்டு ஒரிஜினல் ஆட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் பிஎன்பி லோட் பண்ணனாலும் அதே அட்ரஸ் தான், யூஎஸ்டிடி லோட் பண்ணாலும் அதே அட்ரஸ் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் லோட் பண்ணாலும் அதே அட்ரஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு காயின் வேணா வேற காயின் நீங்கள் லோட் பண்ணலாம். ஆனால் அட்ரஸ் ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். சரிங்களா? DA7 அப்படின்றது தான் அட்ரஸ். இந்த ஒவ்வொரு அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன காயின் வேணா இதுதான் ஒரு நெட்ஒர்க் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபினான்ஸோட பிஎன்பி செயின் நெட்ஒர்க்ல வர்றதால இந்த ஒரு அட்ரஸை வச்சுக்கிட்டு நீங்க எதுல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் பிஎன்பி அட்ரஸ் வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அட்ரஸ் ஒரிஜினல் மட்டும் என்கிட்ட இருக்கு, ஒரிஜினல் அட்ரஸ் நீங்கள் எடுத்து அனுப்பி பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு வந்ததுன்னா ஒரிஜினல் எந்த சார் ஆட் பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் அது ஸ்மார்ட் அட்ரஸ் கேட்பாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி போய் ஒரிஜினல் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவை. அட்ரஸ் கேட்க ஒரே ஒரு ரிசீவிங் அட்ரஸ். இந்த ஒரு ரிசீவிங் அட்ரஸ் வச்சு என்ன காயின் வேணாலும் உள்ள லோட் பண்ணிக்கலாம். எந்த காயின் உள்ள லோட் பண்ணாலுமே அது வந்து உள்ள உங்களுக்கு டேஷ்போர்ட்ல டெஸ்ட்ல தெரியும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கவர் ஆப்ஷன் இல்லையா, கீழே டிஸ்கவர் ஆப்ஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, டிஸ்கவர் ஒரு சர்ச் ஆப்ஷன் வரும். ஒரு கூகுளில் எந்த மாதிரி ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்குமோ அதே சர்ச் இருக்கு. அங்க உங்க டீம் கிட்ட வாங்கிட்டு வந்த லிங்க் வந்து நீங்க பேஸ் பண்ணுங்க. ஓகே, சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் டோக்கன் பாக்கெட்டோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்டோ எது யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கோ மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆகும். இந்த டோக்கன் பாக்கெட்ன்றதால கேன்சல் கீழே ஒரு ஆரோ மார்க் இடத்துல இருக்கு. இல்லைன்னா உங்களோட கீபேட்ல கூட நீங்கள் வந்து ஓகே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, மேலே கிளிக் பண்ணோன்னே என்னோட கீபேட்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கு. ஓகே, நீங்கள் அதையும் வந்து கீழே நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன் இதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டூ நாட் ஷோ இருக்கு இல்லையா, இது கொடுத்துருங்க. திரும்ப திரும்ப இது வராது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துட்டு உள்ளே போகும்போது என்ன கேட்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் கனெக்ட். உங்களுடைய வேலட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஜாயின் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் செல்ஃப் அப்படின்னு இது சைன் அப் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் லெட்டர் கொடுக்கணும். இது கொடுத்தோடனே அடுத்த ஸ்டெப் ஜாயின் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த ஜாயினை கொடுத்து நீங்கள் அக்ரி மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு அடுத்து வெரிஃபை கொடுத்து நம்ம பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்காக வந்து உங்களோட ஒரு இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ யூசர் நேமோ எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த புள்ளி வந்து டீட்டெயில்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ கனெக்ட் லெட்டர் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் பாக்கெட்டில் பண்ணுறீங்கன்னா டிபி கொடுங்க, மெட்டாமாஸ்க் பண்ணுறீங்கன்னா மெட்டாமாஸ்க் கொடுங்க, பிட்கெட் கொடுங்கன்னா பிட்கெட் கொடுங்க, ட்ரஸ்ட் வாலெட் பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் கொடுங்க. ஓகே,
சப்போஸ் சேஃப் கால் யூஸ் பண்றீங்கன்னா சேஃப் கால் இந்த மாதிரி செப்பரேட் வேலட்ல கிடையாது. இந்த வேலட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து சேஃப் காலுக்கே போயிட்டு நீங்க வந்து பிக்கெட்டோ ஏதோ டச் பண்ணுறீங்க. வேலட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள சேஃப் கால் இருக்கும். ஓகேங்களா? இது கூட நீங்க அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேலட் வந்து கனெக்ட் மட்டும் ஆகும். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டிபி வேலட் இருக்கிறதால இதை கிளிக் பண்ணிட்டு டிபி எடுத்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இதை பாருங்க என்ன ஆப்ஷன் வருது, ஜாயின் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை ஆல்ரெடி சைன் அப் பண்ணி முடிச்சதால இது கொஞ்சம் கலர் தீமா இருக்கு. இந்த இடத்துல ப்ளூ கலர் பட்டன் ஜாயின் பட்டன். இப்போ இதை நீங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கும். அது இதில் வரும். அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சா இல்லையா நீங்க செக் பண்றது கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணணும். நீங்க அப்படியே வந்து டவுன்லோட் வந்து கொடுத்தீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே ஜாயின் வந்த உடனே நீங்க அடுத்த ஸ்டெப் போயிட்டீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சைன் அப் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேஜ் என்ன பண்ணா இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணி கீழே இன்வைட் இருக்கும் இல்லையா, இன்வைட் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஜாயின் அப்படின்றதுல ஜாயின் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல உங்க அப்ளைனரோட கோடு இருக்கும். இது இருந்தாதான் ப்ராப்பரா சைன் அப் வந்து ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல்லா இருந்தா எம்டியா மட்டுமே இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற எம்டி பாக்ஸ் இந்த மாதிரி எம்டியா மட்டும் இருக்கும். இதுல ஜாயின் இல்லாம ஜாயின் மட்டும் இருக்கும். இது எதனால நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுருந்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் கால் இல்லை ட்ரஸ்ட் வாலெட் நான் வந்து ஏன் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா அது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வந்து லேக் ஆகும். ஓகே, ஏன்னா அது மல்டி சேனல் வாலெட். அந்த 5 செகண்ட்ஸ் வந்து பண்ண ஆகும்போது முடிஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சு இவங்க அப்படியே வந்து உடனே வந்து ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பண்ணுறோம். ஸோ அப்போ சரியா சைன் அப் இருக்காது. இப்போ என்ன ஆகுது சொல்லி பார்த்தா இந்த மாதிரி சரியா சைன் அப் ஆகாத போது அவங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கிடைச்சிடும். இது எல்லாமே அவருக்கு வந்துடும். சரிங்களா? வந்துடும். அவர் போய் ஸ்டாப் பண்ணுவார், ஸ்டேக் பண்ணுவார், அவருக்கும் டீம் இன்கம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அவர் உங்கள் டீமில் கால்குலேட்டே ஆகிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டீம் அந்த நேரில் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட செல்ஃபாக இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரம் இன்கமே எடுத்தார். சரிங்களா? ஆனால் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தா எம்டியாகவே இருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சரியாக சைன் அப் ஆகலை. அதுக்கப்புறம் யார் அவருக்கு அப்ளைன்னு சொல்லி பார்த்து அவரோட லிங்க்கை நான் உள்ள எடுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல வந்து அந்த கோடே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த அப்ளைன் இருக்கு அந்த பிஸ்னஸ் வேல்யூமே ஷோ ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அதுக்கான டீம் இன்கமே அவருக்கு கிடைச்சிச்சு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வேல்யூமே எனக்கே அப்புறமா தான் ஷோ ஆச்சு. அப்போ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு சைன் அப் பண்ணி ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எல்லாம் பண்ணி இந்த இடம் வந்து பார்த்தா எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஷோவே ஆகும். ஏன்னா அவர் யாரோட டவுன்லைன்லேயும் ஜாயின் பண்ணலன்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இது ஜாயின்னு வந்தால் மட்டுமே இந்த ப்ராப்பர். நான் சொல்லிட்டு சைன் அப் பண்ணும்போது அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி முடிச்ச உடனே மெனு பட்டன் கிளிக் பண்ணி இன்வைட் பேஜை கிளிக் பண்ணி இந்த இடம் எம்டியா இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு உங்களுடைய கோடு தானா அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் 4 டிஜிட்டல் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போஸ் தப்பா இருக்கிற மாதிரி இல்லை வேற ஏதாச்சும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்ஸ்டன்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணிட்டு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணி ஓகே இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேக்கிங்க்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஃப்ளெக்ஸி, ஓகே, அடுத்து ஃபிக்ஸட் இருக்கு. இப்போ ஃப்ளெக்ஸி வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்கள் இந்த ஸ்டேக் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு ப்ளூ கலர்ல பட்டன் போட்டு இந்த இடத்துல அப்ரூவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இந்த பட்டனை தான் நீங்கள் கிளிக் இதை கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் அதை அப்ரூவ் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ மெனு பட்டன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது டேஷ்போர்டு, நம்ம போன கம்பெனி இதில் பார்த்துக்கலாம். இது ஃபிக்ஸட் ஸ்டேக். மூணாவதாக இருக்குது ஃப்ளெக்ஸி ஸ்டேக். இது பாண்ட் நம்ம அப்கமிங் வர்றது இப்போதைக்கு இல்லை. கான்ட்ரிபியூஷன் வந்து டீம் இன்கம் ஆகுது. இன்வைட் பேஜ் நான் எதுக்குன்னு சொல்லிட்டேன். கம்பல்சரி நீங்கள் சைன் அப் பண்ணீங்கன்னா இன்வைட் பேஜை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை தானே பண்ணுங்க. நீங்கள் இல்லை நீங்கள் ஃபோன் கால்லேயே கூட பண்ணுறீங்க, வீடியோ காலோட பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு இந்த இன்வைட் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை வாங்கிடுங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்களா அந்த இன்வைட் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டை வாங்குங்க.
வாங்கி பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து ஸ்வாப். ஓகேவா? சேஞ்ச் ஆப்ஷன் தேவை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வாப் பண்ணுறது கிளிக் பண்ணலாம். ஸ்வாப் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ்டி ஏற்றலாம் ஒரிஜினலாக வந்து வாங்கணும். இதையே வந்து உங்க லீடர்ஸ் கிட்ட நீங்க வந்து ஒரிஜினலாவே வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து நீங்க அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்க வந்து யூஎஸ்டி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது மேல யூஎஸ்டி டிஃபால்ட்டாவே இருக்கும், கீழே ஒரிஜினல் அப்படின்றது டிஃபால்ட்டாவே இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் ஒரு பட்டன் ஒன்று வரும். ஓகே, கீழே வந்து வரும் என்டர் அமௌண்ட்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல ஸ்டாப் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடமும் வந்து வரும், அப்ரூவல் வரும். நிறைய அப்ரூவல்ஸ் இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் கொடுத்துதான் ஆகும். ஓகே, இந்த இடத்துல அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் பட்டனே இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸ் பட்டன் உங்களுக்கு மேக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரிஜினல் வந்து வரும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல அப்ரூவல் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்வாப் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஸ்வாப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி கன்ஃபார்ம் வருது இல்லையா, இப்போ இந்த கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொடுக்க போற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு ஒரிஜினல் வருது அப்படின்றது வந்துடும். பை பண்றதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. செல் பண்றீங்க அப்படின்னா, அதாவது செல்லிங் ஸ்வாப் பண்றீங்க அப்படின்னா 5% டேக்ஸ். இது ப்ராப்பரா எஜுகேட் பண்ணிட்டு உங்களோட டீமுக்கு. இப்போ நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க வரும். இப்போ இதுவே நம்ம டோக்கன் பாக்கெட் அப்படின்றதால இன்ஸ்டன்டா வந்து நமக்கு வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை சேஃப் வாலெட்டோ இருந்துச்சுன்னா அது ஒரு 5 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும் இந்த ஸ்வாப்பிங் நடக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் பாக்கெட் இல்லை வந்து மெட்டாமாஸ்க் வந்து கூட யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட காயின் வந்து ஒரிஜினல் காயினாக மாறிடும். இது நமக்கு வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணலாம். பட் என்னன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து இப்போ வந்து ஒரிஜினல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா WBNB நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒரிஜினலும் நம்ம இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு இல்லையா யூஎஸ்டிடி, நீங்கள் யூஎஸ்டிடியை வச்சு எதனா வாங்கிக்கலாம், யூஎஸ்டிசியை வச்சு வாங்கிக்கலாம். யூஎஸ்டிடி வச்சு மட்டும்தான் ஐடி போகணுன்றதுலாம் கிடையாது. யூஎஸ்டிசி உங்ககிட்ட இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் இதை வந்து ஒரிஜினல் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி WBNB காயின் உங்ககிட்ட அதிகமாக இருந்தாலும் WBNB காயினை மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரிஜினல் காயினை வாங்கிக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ மேலே WBNB வச்சுக்கிட்டு கீழே ஒரிஜினல் வச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நான் வந்து ஒரு ஒரிஜினல் வந்து பார்த்தா நான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே எடுத்த உடனே மேலே தான் போயிட்டு போடணும் இல்லை, கீழே கூட கீழே ஒரு ஒரிஜினல் நான் போட்டேன் அப்படின்னா மேலே அதுக்கான வேல்யூ அப்போ 0.0820 அப்படின்ற WBNB இருந்துச்சுன்னா WBNB வச்சு வந்து பார்த்தா நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ரூவல் கீழ் பார்த்தீங்களா, ஏன்னா இந்த பேர்ல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணுறேன். அதனால் எனக்கு அப்ரூவல் கீழ். இந்த அப்ரூவல் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்து ஸ்டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் வந்து கேட்கும். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கேட்கும். இந்த அப்ரூவல் கொடுத்து முடிச்ச உடனே நீங்கள் டேரெக்டாக ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங் பேஜ். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்தீங்க மாட்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல அப்ரூவல், அந்த அப்ரூவல் நீங்கள் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பர்மிஷன் கொடுக்கும். அது நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன காட்டுது, ஒரு மேக்ஸ் காட்டுது, ஒரு ஸ்டேக் ஓவர் ரைட் இருக்குங்களா. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து அன்ஸ்டேக்கடு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் பேலன்ஸ் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா மேக்ஸ் பட்டனை கொடுத்துட்டு ஸ்டேக் ஓவர் ரைட் கொடுத்து ஒரு கிளிக் கொடுத்து உங்களுக்கு அப்ரூவல் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேக் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றதுக்கான அமௌண்ட்டுக்கு தான் இங்கே ஷோ ஆகிடும், டாலர் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு 3 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரிவார்டு வந்து வரும். அது இந்த இடத்துல ஆகும் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? மேலே டைம் வேரியேஷன் ஓகே. இது வந்து செக் நீங்கள் போறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் மைண்டோட நிறைய பார்க்கணும். ஒன்று 360 டேஸ், அடுத்து 180, அடுத்து 90. ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எதில் பண்ண போறீங்க 360 டேஸ் அதை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே வந்து டைரக்ட் ஸ்டேக்கிங் இருக்கும். டைரக்ட் ஸ்டேக்கிங் நீங்கள் பண்ணக்கூடாது.
ஓகே, ஏன்னா டைரக்ட் ஸ்டேக்கிங்ன்றது என்னன்னா டேரெக்டாக யூஎஸ்டிடி நீங்கள் வச்சே வந்து பார்த்தா ஐடி போடுது. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஎஸ்டிடி உள்ள எடுத்துக்கும், அதுவே வந்து பார்த்தா ஸ்வாப் பண்ணி அதுவே வந்து பார்த்தா உங்களுக்கு காயினாக வந்து பார்த்தா உள்ள ஸ்டேக் பண்ணிடும். புரியுதுங்களா? ஆனா இது என்ன விஷயம் சொல்றதுன்னா அதுவே ஸ்வாப் பண்றதுக்காக அந்த பையிங்க்கு பக்கத்துல ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க போய் ஸ்வாப் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்துல மேனுவல் ஸ்டேக்கிங் ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யூஎஸ்டிடி வச்சு டேரக்ட் ஸ்டேக்கிங் தேவையில்லை. இது யாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. இந்த பக்கத்துல மேனுவல் ஸ்டேக்கிங் எனி டியூரேஷன் ஓகேங்களா, 360 180 90 எனி டென்யூர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே மேனுவல் அப்படின்றது தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, கொடுத்துட்டு இதில் அப்ரூவ் போகிற இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. பாருங்க, அப்ரூவ் கொடுக்குறேன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கேட்குது. 2 டைம் வந்து கூட அப்ரூவல் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணோ ட்ரஸ்ட் வாலெட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா செக் பண்ணி வேணா பாருங்க. இதெல்லாம் பெண்டிங் இருக்குங்களா? இப்போ அப்ரூவ் ஓவர்ஐ அப்படி இன்ஸ்டன்டா அப்ரூவ் எஸ் ஓவர்ஐ வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஐக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தோம், இப்போ எஸ்ஓஆர்ஐக்கு ஒரு அப்ரூவல் வந்து கேட்குது. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் ஃபாலோ பண்ணிட்டு தான் இன்னமும் அது மீட்டிங்லேயே தான் இருக்குது. இப்போ தான் அது ஓகே இருக்கும். ஸோ அதனால தான் மல்டி செயின் வேலட்டுக்கும் சிங்கிள் செயின் வேலட்டுக்கும் முன்னாடி டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு செப்பரேட் நெட்வொர்க்கும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பேஸ் பண்ணுது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். மறுபடியும் தான் ரெண்டாவது அப்ரூவல் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து எஸ்ஓடி தான் சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க பெண்டிங் இருக்கு, உடனே உங்களுக்கு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸ் வந்துருச்சு, பிக் ஸ்டேக் புரியுதுங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேக்கிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதே மாதிரி அன்ஸ்டேக் பேலன்ஸ் இந்த இடத்துல. இப்போ மேக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங் வந்து ஓகேங்களா. மேக்ஸ் கிளிக் பண்ணுங்க, இந்த இடத்துல பேலன்ஸ் வரும். அப்படியே வந்து டிக் ஸ்டேக் கொடுத்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகேங்களா. இது வந்து ஸ்டேக்கிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே தான் வந்து புரியுதுங்களா. இப்போ வந்து ஃப்ளெக்ஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு டாலர் வேல்யூலேயே காட்டுவோம். இதே வந்து நீங்கள் ஃபிக்ஸடில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காயின் வேல்யூ தான் வரும். இந்த இடத்துல காயின் வேல்யூ வரும். நீங்கள் எவ்வளோ காயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு காயின் வேல்யூ தான் வரும். ரெண்டுமே ஃபிக்ஸடோ ஃப்ளெக்ஸியோ, ஏன்னா நீங்கள் காயினில் தான் பண்ணுறீங்க, காயினில் தான் வெளியிட்டு அப்படின்னு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறமா டெபாசிட்ல நீங்கள் கீழே அந்த இடத்துல பார்த்துக்கலாம். 360 அந்த இடத்துல ஷோ ஆகும். எத்தனை நாள் டென்யூர் 180 தான் இங்கே, 90 டேஸ் தான் இங்கே. கீழே வந்து அதோட நெக்ஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணீங்களோ அது பார்த்துக்கலாம். இது வந்து ஃபிக்ஸடில் மட்டும், ஃபிக்ஸில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது ஓகேங்களா. ஏன்னா அது எப்போ வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேக்கிங் பக்கத்தில் அன்ஸ்டேக் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து போனால் வித்ராவல் எடுக்கிற ஆப்ஷன். நம்மளுடைய ஆர்ஓஏ வித்ராவல் எடுக்கிற ஆப்ஷன் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்ரூவல் வரும். அதாவது ஃபிக்ஸடில் போட்டவங்களுக்கு 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்ஓஏ வித்ராவல் எடுக்கணும் அப்படின்னா இந்த அன்ஸ்டேக் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ரூவல் கொடுத்து இங்கே நீங்கள் வந்து உங்கள் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வித்ராவல் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு அன்ஸ்டேக் கொடுக்கணும். இது அன்ஸ்டேக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வித்ராவல் ஆகிடுன்றது கிடையாது. நம்ம வித்ராவல் எடுக்கிறது ஒரே ஒரு இடம் வந்து ஃப்ளெக்ஸி தான். ஃப்ளெக்ஸியில் போனீங்கன்னா அந்த 15 நாள் அது காட்டும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்தோன்னா வித்ராவல் போட்டுக்கலாம். ஃபிக்ஸடுன்றது என்னன்னா ஃபிக்ஸட்லேயே நீங்கள் போட்டிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ராவல் எடுக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டு இந்த மேக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி அன்ஸ்டேக் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கொடுத்த உடனே இது டேரெக்டாக ஃப்ளெக்ஸி பேஜுக்கு போயிடும். இந்த ஆஃபர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸியில் போய்ட்டு மறுபடியும் நம்ம வித்ராவல் பண்ணணும். அப்போ என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்குறோம் ஃபண்டை. ஃப்ளெக்ஸியில் தான் நம்ம வித்ராவல் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸட்லேயே போட்டாலுமே கூட இந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுத்து அன்ஸ்டேக் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்டு டேரெக்டாக எங்கே போயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிக்கு போயிருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல பேலன்ஸ் தான் உங்களுக்கு 0 ஆகிடும் நீங்கள் வந்து அன்ஸ்டேக் கொடுத்த உடனே. அப்போ இங்கேருந்து போன ஃபண்ட் எங்கே போயிருக்கும், அதுக்கப்புறமா மெனு பட்டன் கிளிக் பண்ணி
ஃப்ளெக்ஸி ஸ்டேக் இருக்கு இல்லையா, மூணாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் அங்கே அன்ஸ்டேக் கொடுத்த அமௌண்ட் இந்த இடத்துல இங்கே வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுவோம். இப்போ டேரெக்டாகவே நீங்கள் ஃப்ளெக்ஸியில் தான் போட்டிருக்கீங்கன்னா இதான் ப்ரொசீஜர். நீங்கள் டேரெக்டாக இங்கேயே பண்ணிக்கலாம். டேரெக்டாக கிளைம் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபிக்ஸடில் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடில் போயிட்டு அந்த அன்ஸ்டேக் வந்து கிளைம் அன்ஸ்டேக் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷோ ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு 15 நாள் உங்களுக்கு வேணுமா 45 நாள் வேணுமா இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது, 15 டேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக வந்து 0.017 வந்து இருக்கு அப்படின்னா இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது அப்ரூவல் அந்த அப்ரூவல் கொடுத்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இதே மாதிரி பாக்ஸ் வச்சு ஷோ ஆகும். ஓகேங்களா? பாக்ஸ் வச்சு மேக்ஸிமம் வச்சு இல்லையா, அதே மாதிரி ஷோ ஆகும். டேப் பண்ணுறதுனால இப்படி காட்டுது. பட் ஃபோனில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி எம்டி பாக்ஸ் பக்கத்தில் மேக்ஸிமம் அப்போ அந்த மேக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணும். நீங்கள் மேக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஓவரால் வேல்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ மேக்ஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு எனக்கு 15 நாள் டியூரேஷன் வந்து 0.0003 WBNB காயின் வந்து தேவைப்படும். புரியுதுங்களா? இப்போ நம்ம WBNB வாங்கணும். நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிட்டு WBNB ஆப் வந்து கிளிக் பண்ணுறோம். மேலே வந்து யூஎஸ்டிடி வந்து இருக்கு இல்லையா, அது யூஎஸ்டிடியாகவே இருக்கட்டும். என்னடா பண்ணுறது அப்போ ஒரு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் மேலே யூஎஸ்டி கொடுத்து கீழே வந்து ஓரி அப்படின்றது இல்லையா, அந்த ஒரிஜினல் டபுள்யூ. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, WBNB 0.0003 வந்து தேவைப்படுது. அப்போ அது கிட்டத்தட்ட யூஎஸ்டிக்கு வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு மேலேயே காட்டிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு WBNB எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் WBNB வேலையை நீங்கள் கீழே போட்டிங்கனாலே அதுக்கு எவ்வளோ யூஎஸ்டி தேவைன்னு மேலேயே காட்டிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு WBNB நமக்கு ஓகேங்களா. ஸ்டாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் இந்த கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அதையும் வந்து ஷோ பண்ணிடும். நமக்கு எவ்வளோ யூஎஸ்டிக்கு எவ்வளோ WBNB நமக்கு கிடைக்க போகுது டீட்டெயில் இந்த இடத்துல வந்துச்சு. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு WBNB ஓகே ஓகேங்களா. ஸோ இப்போ WBNB நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஃப்ளெக்ஸிஸ்டிக்கே போயிடும். போயிட்டு கிளைம் இன்ட்ரெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக 50 டேஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே 0.003 வந்து தேவைப்படும். ஆனால் நம்மகிட்ட பேலன்ஸு 0.003 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதிகமாகவே நம்மகிட்ட WBNB இருக்குது. இப்போ இந்த மேக்ஸ் பட்டனை கொடுத்துட்டு இப்போ கிளைம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து கிளிக் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்ம் வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பண்ணுறதுல 0 ஆகிடும். ஓகே 0 ஆகிடுச்சு. ஓகே அப்போ என்ன விஷயத்தில் இருக்குதுன்னா இந்த இடத்துல 0.003 இருந்தது WBNB எடுத்துக்கிச்சு. இங்கே இருந்த பேலன்ஸும் 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் பேஜில் இருந்த பேலன்ஸும் 0. புரியுதுங்களா. நம்ம வித்ட்ராவல் வந்து போட்டோம். கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த வித்ட்ராவல் நம்ம ஆல்ரெடி போட்டது. புரியுதுங்களா. இப்போ April 24 போட்டோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி இப்போ 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டாச்சு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து வித்ட்ராவல் போடுற ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் அந்த 2 கிளைம் காட்டுது, கிளைம் ஆல் காட்டுது? இந்த கிளைம்னா என்ன? இந்த கிளைம் என்ன? இந்த கிளைம் என்ன? இந்த கிளைம் ஆல் என்ன? அப்படின்றது டவுட் வரும் இல்லையா? அதாவது சிங்கிள் வித்ட்ராவல் போடுறீங்கன்னா ஓகே. இப்போ நிறைய வித்ட்ராவல் நம்ம போடுறோம் வந்து இப்போ எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு என்னோடதே எடுத்துக்கலாம். 15 வித்ட்ராவல் நான் போட்டுருப்பேன். 15 வித்ட்ராவலுக்கு நான் எல்லாமே கிளைம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டாலர் வந்து இன்கம் அப்படின்னு நீங்கள் பக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு 15மே நான் வந்து கிளைம் கொடுக்கணும் அவசியம் வந்து கிடையாது. கிளைம் ஆல் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு 5 டாலர் எனக்கு வந்து எனக்கு வெளில வந்தால் போதும் அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு கிளைம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து அவைலபிள் ஓரை வந்து எவ்வளோ இது வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்துட்டு அந்த ஒன்றை மட்டும் பர்டிகுலராக எனக்கு ஒரு 5 டாலருக்கு ஈக்குவலான கிளைம் எதில் இருக்கோ அதை தேடி எனக்கு அந்த ஒரு கிளைம் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 5 டாலர் அந்த ரிலீஸ் ஆகிடும். இல்லை எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா கிளைம் ஆல் வந்து ஓகே. வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா? நீங்கள் கொடுத்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் போயிட்டு அதை கிளைம் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஒரு இதுவோ கிளைம் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த கொஞ்சம் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தே நமக்கு என்னென்ன ஒரு 40 செகண்டாக இருக்குமா அந்த 40 செகண்டில் உங்களுக்கு இவ்வளோ ஒரு இதுன்றது கிளைம் ஆயிடும். இவ்வளோ வந்து இது வரைக்கும் ஆட் ஆயிருக்கு. 15 நாளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஆட் ஆகிட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை நான் வந்து நான் வந்து ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் போட்டுருக்கோம் இல்லையா? ஏப்ரல் 24ஆம் தேதி இதை வந்து பார்த்தா நான் கிளைம் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. அதான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து நமக்கு பேலன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டேக் பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் நம்மகிட்ட அன்ஸ்டேக்கோட பேலன்ஸ் வந்து 0 இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் கிளைம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இதை கொடுத்துட்டு இந்த ஒரு கிளைம் மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போ அது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு 0.0497 என்பதை எனக்கு வரும்னு சொல்லுது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த உடனே அது காணாமல் போச்சு. இப்போ கொடுத்தது மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அன்ஸ்டேக்கோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு இடத்துல பேலன்ஸ் வந்து ஷோ ஆயிடுச்சு. மறுபடியும் இருந்தால் அந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா இதே கிளைம் இப்போ கொடுத்த வித்ட்ராவல் ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆளும் கொடுத்துக்கலாம் கிளைமும் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு வித்ட்ராவல் தான் இருக்குது. ஆனால் முன்ன 2 இருந்துச்சு. அதனால நீங்கள் கிளைம் ஆல் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளைம் ஆகிட்டு இருக்கும். பேலன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும் கிளைம் ஆகி ஓகேங்களா? ஆனால் இப்போ ஒன்று தான் இருக்கணும்னா நீங்கள் கிளைம் யூஸ் பண்ணிங்கன்னா கிளைம் ஆளும் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து கிளைம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த வித்ட்ராவல் இப்போ நம்ம கொடுத்து என்ன மினிமம் ஒரு 2 நிமிஷம் இருக்குமா? 2 நிமிஷத்துக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3658 வந்து எனக்கு இது ஆயிருக்கு. ஓகே. நான் அப்படியே வந்து இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நான் பேசிட்டு திரும்ப வந்து நான் கிளைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள கொஞ்சம் மறுபடியும் ஆட் ஆயிடும். இது சின்ன காயின்ன்றதால உங்களுக்கு இப்படி இருக்கு. இதே நீங்க பெருசா ஒரு டெய்லி ஒரு $200 $500 நீங்க வித்ட்ராவல் போட்டே இருக்கீங்கன்னா போது டெய்லி தான் நீங்க எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு 1 ஹவர் கொஞ்சம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். $5 $10 உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க வெளில வந்து ஒரு போறீங்க ஒரு ஜிபே உங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுது ஒரு ஸ்டோருக்கு போறீங்கன்னும் போது நீங்க கிளைம் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி உடனே செல் பண்ணி 500 மாத்திக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ 3658 அப்படின்ற வேல்யூ இருக்கு இல்லையா? 3658 இதை கேன்சல் கொடுத்து திரும்ப போயிட்டு வந்தோம்னா கிளைம் 3658 இப்போ அதிகமாக இருக்கும். 3658 4253 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வித்ட்ராவல் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் இதை கிளைம் பண்ணி வெளில எடுத்துக்கலாம்.
சின்ன அமௌண்ட் உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆஸ் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணினா நீங்கள் பெரிய அமௌண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது அது நீங்கள் பெருசாகவே உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரோசஸ் நம்ம வித்ட்ராவல் வந்து வித்ட்ராவலுக்கு முன்னாடி டீம் இன்கம் சேம் அதே ப்ரோசஸ் தான். தான் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. மெனு பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து இல்லையா, மெனு பட்டன்ல இந்த கான்ட்ரிபியூஷன் பேஜ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு டீம் இன்கம் எங்க வரும் சொல்லுதுன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு டீம் இன்கம் பண்ணுறதுக்கான. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ளோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன இன்கம் அப்படின்றத நீங்கள் இங்கே ஓகே. சென்னை இது வரைக்கும் நமக்கு இதில் ஸ்டேக்கிங் ரிவார்டு இருக்கு. உங்களோட ஸ்டேக்கிங் ரிவார்டு வந்து கிடையாது. உங்களுடைய 10 டாலர் ரெஃபரன்ஸ் தான் 10% இருக்கு இல்லையா, அவங்க வாங்குற ROI-லேருந்து 10% அது உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிவார்டுன்றது டீம் இன்கம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். மதியம் ஒரு 3:30 மணிக்கு இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிவார்டு வந்துன்னா நீங்கள் கிளைம் பண்ணாலும் சேம் அதே 15 நாள் இருந்துக்கிறீங்க. 15 நாள் ரேப்பர் கெயின் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ரேப்பர் கெயின் எடுத்து கம்பல்சரிலாம் கிடையாது. பக்கத்தில் வந்து பேர்ன் ஓரைன்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டே எடுத்துக்கலாம். பேர்ன் ஓரைன்றது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 15 days காட்டுது. டோட்டல் ஓவரால் பேலன்ஸ் 0.1808 இருக்கு. இதில் 0.0452 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்னிங் போயிடும். அப்போ 25% போக 75% எனக்கு 15 நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க, இந்த பேலன்ஸ் வந்து போக இந்த பேலன்ஸுக்கு நமக்கு போகிறோம். எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்ன் ஓரைன்னு கீழே ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அது வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி நமக்கு காட்டும். இப்போ நான் பேர்ன் ஓரை கிளிக் பண்ணனா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வித்ட்ராவல் எல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு. ஃபுல்லி ரிஜெக்ட் வந்துச்சு. அப்போ 15 நாள் முடிஞ்சாச்சு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 24 போட்டிருக்கோம் வித்ட்ராவல். இது ஏப்ரல் 23 ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கொடுக்கும். இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பேஜ் கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் போடுறேன். கொடுத்த உடனே இப்போ அந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. பேமெண்ட் எல்லாமே நமக்கு 0. இப்போ இந்த வித்ட்ராவல் நம்ம எங்கே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இன்கேஸ் இது எல்லாமே ஃபுல்லி வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லி முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது ஃப்ளெக்ஸில் போயிட்டு இந்த இடத்துல அன்ஸ்டேக்கடு பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.0498 வந்துருக்கு. இது இல்லாமல் டீம் இன்கம் வந்துன்னா நமக்கு 2 வித்ட்ராவல் வந்து ஓகே ஆயிருக்கு. இல்லை கான்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பேர்ன் WBN பக்கத்தில் பேர்ன் ஓரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளைம் ஆல் போட்டு கொடுத்துக்கணும் தப்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 வித்ட்ராவல் வந்து ஓகே ஆயிருக்கு. 15 days முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே காணாமல் போயிடுச்சுன்னா இப்போ கொடுத்த வித்ட்ராவல் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கொடுத்த வித்ட்ராவல் அவைலபிளாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனு பட்டனை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஸ்டேக் போயிட்டு இந்த இடத்துல அன்ஸ்டேக்கடு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 0.3145 அப்படின்ற காயின் வந்து பார்த்தா நமக்கு வந்து வந்துருக்கு. ஓகே. இதை இமீடியட்டாக வந்து பார்த்தா நம்மளோட டாலராக வந்து மாற்ற முடியும். ஸோ அதுக்கு மறுபடியும் மெனு பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டாப்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, ஸ்டாப்பை கிளிக் பண்ணி நம்ம உடனடியாக வந்தோம்னா அது USDT வந்து மாற்றும். ஸ்டாப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப்ல ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம். இந்த சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறது அப்படி மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ அதான் அதோட ஆப்ஷன். இப்போ நமக்கு ஒரிஜினல் தான் யூஎஸ்டியை மாற்றணும். அப்போ ஒரிஜினல் மேலே போகணும், யூஎஸ்டி கீழே வரணும். அதுக்கு இந்த சென்ட்ரல் பட்டன் தான் நமக்கு வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? இது கிளிக் பண்ண உடனே ஒரிஜினல் மேலே போயிடுச்சு. ஒரிஜினலோட பேலன்ஸ் வந்து மேலே ஷோ ஆகுது. இதை மேக்ஸிமம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு யூஎஸ்டி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தா நமக்கு போகும். இதுக்கு டிஎன்பி கேஷ் ஃபீஸ் நீங்கள் வச்சிருக்கோம் கொஞ்சமாச்சு. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு $17 வந்து பாருங்க. இப்போ யூஎஸ்டியோட பேலன்ஸ் ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருக்கு? $2 கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். $2 வந்து இது. இதை வேணா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அசட்டை கிளிக் பண்ணிட்டு யூஎஸ்டி இப்போதைக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரிஜினல் வந்து பார்த்தா 0.3145 இருக்கு. ஓகேங்களா? யூஎஸ்டி நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? $2 தான் இருக்கு இந்த இதில். ஸோ அப்போ திரும்ப வந்து பார்த்தா நீங்கள் லாகின் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்டர் டிஎஃப் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு கனெக்ட் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறீங்கன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் மெனு பட்டன் போயிட்டு ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஒரிஜினல் மேலே வரும். முன்னாடி சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் கீழே வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணுங்க. ஒரிஜினல் மேலே வந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த $17 வந்து காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணும்போது இங்கே தான் 5% ஃபீஸ் போகும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டுனா உங்களோட கேபிட்டல் அன்ஸ்டேக் பண்ணும்போது இந்த 5% வந்து ஃபீஸ் போகும்னு நினைச்சிக்கணும். அதாவது கேபிட்டல் அன்ஸ்டேக் பண்ணும் போதெல்லாம் நமக்கு வந்து 5% போகாது. உங்களுடைய ப்ராஃபிட்டை எப்போ நீங்க ஸ்வாப் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த ஃபீஸ் போகும். இது நார்மலா ஸ்வாப்பிங் ஃபீஸ்ன்றது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போகும். இந்த 5% தான் பார்த்தா கம்பெனிக்கான ரெவன்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்வாப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, ஸோ டோட்டலாக $17.2 தான் நமக்கு 16.4 வருது 5% போக. ஓகே இல்லையா? இப்போ கன்ஃபார்ம் வந்து நமக்கு கொடுக்கணும். இப்போ கன்ஃபார்ம் பார்த்துட்டே இருங்க. பேலன்ஸ் 2 தான் இருக்கு, 18 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பேலன்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து ப்ராசஸ். இப்போ அப்படியே மேலே பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அசட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு யூஎஸ்டி $18 ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16.48 வந்து நமக்கு ரிசீவ் வந்து ஆயிருக்கு. எந்த ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டன்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க கொடுத்த உடனே வந்து வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு வந்து நீங்க வித்ட்ராவல் கொடுத்துட்டு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்காக வெயிட் பண்றதுக்கும் ஒரிஜினல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் பண்ண இன்ஸ்டன்டா வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு வந்து வாட் அவுட் இருக்கும். ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா 15 டேஸ் வந்து நீங்க அது இருக்கும் வெயிட்டிங் பீரியட். பட் என்னன்னா வர நீங்க கிளைம் பண்ணி இன்ஸ்டன்டா அப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு செகண்ட்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இது இல்லாமல் அன்ஸ்டேக் எப்படி பண்ணுறதுன்றது வந்து நம்ம போயிட்டு ரைட் சைட் டாப்ல என்டர் டிஆர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மெனு பட்டன் வந்து லெஃப்ட் சைட் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணீங்கன்னா கேபிட்டல் எனி டைம் எடுத்துக்கும். இந்த இடத்துல அன்ஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு அன்ஸ்டேக் இருக்கு. இந்த இடத்துல மேக்ஸிமம் ஒரு பட்டன் இருக்கு, அன்ஸ்டேக்னு இருக்கு. இப்போ மேக்ஸிமம் கிளிக் பண்ணிட்டு அன்ஸ்டேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காயின் வந்து அப்படியே வெளில வந்துடும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் பட்டன் இருக்கு இல்லையா, கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும். ஓகே, அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஸ்டாப் பட்டன்ல போயிட்டு யூஎஸ்டியை சேஞ்ச் பண்ணுங்க. அங்கே சேஞ்ச் பண்ணும்போது 5% போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்டேக்கு பேலன்ஸ் 0 இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல அன்ஸ்டேக் பண்ணி கொடுத்த உடனே அன்ஸ்டேக் பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக மெனு பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டாப் கிளிக் பண்ணி அதில் போயிட்டு ஒரு தினம் மேலே கொடுத்துட்டு கீழே யூஎஸ்டி கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை அதில் எடுத்துக்கணும். இவ்வளோதாங்க கம்ப்ளீட்டான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் நாளான்னைக்கு 9 o'clock மீட்டிங் திரும்ப நாளான்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட் டூப்ளிகேட் பண்ணுங்க, டபுள் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மட்டுமே வந்து டீம் வந்து பண்ண முடியும். அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இனிமேல் வந்து
9 o'clock மீட்டிங்கும் வந்து டீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6:30 மீட்டிங் கம்பல்சரி கொண்டு வாங்க. ஏன்னா அது கூட வந்து டெக்னிக்கல் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது கம்பல்சரி தெரியும். ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து அந்த வித்ட்ராவல் எடுத்தோம், ஸ்டார்ட் பண்ணோம், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்பதான் வந்து அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதனால திரும்ப நாளான்னைக்கு நம்ம இந்திய மீட்டிங் டெக்னிக்கல் மீட்டிங் ஆட்டமாக சேர்த்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் எதுனா ஆரம்ப காலகட்டத்தில் கையில் வந்து இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்டாக வந்து எங்கேயும் கிடைக்காது. டெப்டி 3.5ல அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராப்பராக அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? திரும்ப வந்து நாளைக்கு வந்து நம்ம 9 o'clock மீட்டிங்ல மீட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படி கேளுங்க. சார் வணக்கம், சந்திரசேகர் தஞ்சாவூர் சார். வணக்கம் சார். இந்த இந்த கிளாஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் சார் ஒரு நாளைக்கு. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால புரிஞ்சிருக்காது. இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ஜூம் மீட்டிங்ல. ஓகே ஓகே. ஏன்னா ஒரே நாளில் புரிஞ்சிருக்காது எல்லாருக்குமே. திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் மெமரி ஆகிடும் அப்புறம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் சார். வணக்கம் சார், ரமேஷ் ராஜன் திருப்பூர். வணக்கம் சார். கேக்குதுங்களா? ஓகே ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு $100. ஓகே சார். இப்போ நம்ம $100 போடுறோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு $50 வெளியே எடுக்கிறோம்னா எப்படி எடுக்கிறது? இந்த கடைசியாக காமிச்சு அன்ஸ்டேக்கில் உள்ள போனால் நம்மளோட அசல்ல இருந்து எடுத்துக்கலாம், அப்படி தானே? ஆமாம், அன்ஸ்டேக்கில் உங்களுக்கு என்ன காயின் இருக்கோ அந்த காயின் வெளியே பாதியாக கொடுக்கணும். அதாவது இப்போ எவ்வளோ வேணுமோ அதில் கொடுத்தோம்னா மேக்ஸ் கொடுக்காம நம்ம ஒரு $1000 இருக்குன்னா ஒரு $100 வேணும்னா $100 நம்ம அசல்ல இருந்து எடுத்துக்கலாம். திரும்ப வேணா முழக்கம்போல் உள்ள கொண்டு போய்க்கலாம், அப்படி தானே? 18 காயின் போட்டிருக்கீங்க. $100 மட்டும் போட்டீங்கன்னா ஒரு $100 இருக்கும். ஓகே, அதாவது தேவைக்கு எவ்வளவோ எடுத்துக்கலாம். அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கொஞ்சமாக கூட நீங்கள் ஓகே. உள்ள வரும்போது நமக்கு வந்து கேஷ் பே கிடையாது. வெளியிட்ட தான் வந்து 5% அந்த சர்வீஸ் சார்ஜ் உள்ள நடக்கும். ஒரிசல்ல இருந்து நம்ம காயின் மாற்ற இஎஸ்டி மாற்றும் போது அந்த 5% போகும். அதுபோல் பேனிங் வந்து வழக்கம் போல அந்த 25% அந்த டேர்ம்ஸை பொறுத்து 15 நாள் அந்த 180 350 அந்த பர்சன்டேஜ் வந்து மாறும் பேனிங். ஓகே ஓகே. இந்த 15 நாள் பண்ணும்போது அந்த 25% போகும். இப்போ ஒரு $1/2 வந்திருந்தாலும் $1/2 15 நாள் பிரிஞ்சு வரும். அதில் 20% போக வரும். ஹலோ சார், கேட்குதுங்களா? கேட்குது சொல்லுங்க சார். அதான் சார், அது வந்து கேபிட்டல் 15 நாள் தெரியாது. கேபிட்டல் இன்ஸ்டன்டாக ஃபுல்லாகவே இல்லை. ஓகே 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 ஓகே. இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நமக்கு வந்து 15 நாளாக பிரியும். அதில் இந்த 25% போக மீதி வந்து 15 நாளாக பிரிஞ்சு வரும். ஆமாம், அது ப்ராஃபிட் மட்டும்தான். நீங்கள் கேபிட்டல் எடுக்கிறீங்கன்னா அந்த 5% ஸ்டார்ட் பண்ணும்போது போகும். அது போக இன்ஸ்டன்டாக உங்களுக்கு ஃபுல்லாக வெளில வந்துடும். நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அதாவது உள்ள ஒரிஜின் மாறிட்டாலே வெளியே எடுக்கும்போது கம்பல்சரி இந்த 5% போயிடும். ஆமாம், நம்ம இஎஸ்டியை மாற்றி ஒரிஜினை மாற்றி தான் உள்ளே கொண்டு வரோம். அந்த ஒரிஜினோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அந்த 25% பேனிங் போக மீதி 75% வரும். அது 15 அந்த டைம் பொறுத்து வரும். நம்ம அசல் எடுக்கிறதா இருந்தால் ஃபுல் பேமெண்ட் எடுத்துக்கலாம் வெளியே. அது 5% போக மீதி இஎஸ்டியாக வந்துடும். ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. அருமையான விளக்கம், நன்றி சார், தேங்க்யூ சார். ஜெகதி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு 3 விஷயமா ஷேர் பண்ணுவோம் சார். அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் ஆகாட்டி என்ன செய்யணுங்கிறத ஒரு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் சார், இந்த ஸ்வாப்பிங் பண்ணும்போது நம்ம சில பேர் கேட்குறாங்க வேலட்ல ஸ்வாப் பண்ணலாமா சைட்ல ஸ்வாப் பண்ணா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது விஷயம், அந்த கான்ட்ரிபியூட் நம்மளுடைய டீம் இன்கம் வந்து 5 மடங்கு ஆயிடுச்சா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் தெரியாம இருப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஓகே சார்.
சவுண்ட் இல்லைங்க சார், சவுண்டே வரல. ஒன் செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பேஜ் 5xன்றது உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.820 வரைக்கும் இந்த ஐடியில் எனக்கு இன்கம் எடுத்துக்கிறதுக்கான கேப்பிங் எனக்கு இருக்கு. இது வரைக்கும் டோட்டலாக அந்த ஐடியில் டோட்டல் இன்கம் எவ்வளோ எடுத்துக்குன்னா 0.5 எடுத்துருக்கேன். 533 இருக்கு. இப்போ இன்னும் இதுக்கான பேலன்ஸ் எவ்வளோனா 0.3 வரைக்கும் வந்து தான் என்னால் இதில் எடுத்துக்க முடியும் இன்கம். இதுதான் டோட்டல் ஐடி. இது வரைக்கும் பார்த்தா இவ்வளோ தான் டோட்டல் என்னால் எடுக்க முடியும். தான் கேப்பிங், அதிகபட்ச கேப்பிங். பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 5xன்றது ஸ்டேக் பேஸ் தான். டோட்டல் இன்கம் 0.5 எடுத்துருக்கு அப்படின்னா 0.3 வரைக்கும் இந்த ஐடியில் என்னால் இன்கம் எடுக்க முடியும். இதை நீங்கள் டெய்லி பார்க்கணும். இன்கம் வரும்போது பார்த்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி டாப்அப் பண்ணிக்கணும். விட்டுடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வராது. ஓகேங்களா? அப்போ ஸ்டேக் பேஸ் வந்து டோட்டல் 5x கான்ட்ரிபியூஷன் கரெக்ட். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே வரணும். ஸோ அடுத்து வேறு என்ன கேட்டீங்க சார்? சார் வேறு என்ன கேட்டீங்க? சரிங்க சார், வேற என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. வேற ஐடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க கேட்டேன். இப்போ சப்போஸ் இன்வைட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எம்டியாக இருந்துச்சுன்னா திரும்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி எம்டியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி கோடே காட்டாது. இதில் ஜாயினடுன்றது ஜாயினில் மட்டும் இருக்கும். இப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது, திரும்ப ரீசைன் அப் பண்ணுங்க. மறுபடியும் லிங்க் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கவரில் போட்டு மேலே சர்ச்சில் நீங்கள் போட்டு ப்ராப்பராக நீங்கள் சைன் அப் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் இடத்துல கோடு வந்துடும். உங்களோட ரெஃபரன்ஸ் கோடு வந்துடும். திரும்ப நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். திரும்ப ரீசைன் அப் தான் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் வந்து ஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் டீமே எடுக்க ஆரம்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்கை நீங்கள் போட்டு அவர் சைன் அப் பண்ணினா கூட அந்த அப்படியே வந்து அடுத்த ஒரு 5 to 10 செகண்ட்ல வந்து அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, வேற என்ன டவுட் இருக்குங்களா? அந்த ஸ்வாப்பிங் வந்து வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஸ்வாப்பிங் வந்து இன்னொரு டவுட் பண்ணாலும் சைட்ல பண்ணாலும் ஒரே ஃபீஸ் தான் வருமா? இங்க பண்ணும்போது 5% சார். மேபி சைட்ல வேற எங்கன்னா ஸ்வாப் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதிகமாக கூட உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க 5% நம்மளோட பேஜ்ல. அதனால சைட்ல பண்றது பெஸ்ட். கரெக்டா சார்? ஆமா ஆமா, அங்க பை பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா ஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நீங்க வெளியில போனீங்கன்னா பை பண்றதுக்கே ஃபீஸ் இருக்கு. ஓ ஓகே சார். தேங்க்யூ சார். அப்ப மேக்ஸிமம் சைட்ல பண்றது நீங்க வெளியில போனீங்கன்னா பை பண்றதுக்கே ஃபீஸ் இருக்கு. ஓகே சார். ஷாம் சார் ஒரு டவுட் கேளுங்க சார். ஷாம் சார் பேசுங்க சார். அதாவது சின்ன டவுட் ஒன்று தான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் வந்து சைட் க்ளோஸ் ஆகினாலும் கூட எங்கட கேபிட்டலை வந்து எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குதா? இருக்கு சார். அது அது கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். அது இருக்கு அதுமே கூட பண்ணிக்கலாம். சரி அது கொஞ்சம் டைம் இருக்கு. மீட்டிங்ல அது என்ன சொல்லணும், பட் டைம் இல்லாதால அதை எடுக்க முடியல. பட் அதுவுமே கூட ஒரு வீக்லி 2 days இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே, வேற என்ன டவுட் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ டீம். திரும்ப நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்? சாரி சார், இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்கு வந்து இப்போ நான் இந்த 2 லெக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, ஒன்று வந்து ஒன்றும் வீக்காக தான் இருக்கு. அதனால கமிஷன்ஸ் வந்து குறையுமா இல்லை 2 லெக்குக்கு உண்டானது வந்துருமா? இல்லை கண்டிப்பாக குறையும் சார். சரி, நீங்கள் எத்தனை லெக்கு போட்டிருக்கீங்களோ அத்தனை லெக்கு பேலன்ஸ்டாக கொண்டு போகணுன்றது அங்கே ரூலே. பேலன்சிங் மட்டும்தான் அங்கே டீம் இன்கமே. மற்ற கம்பெனிமே லெவல் பைனர்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். இப்போ என்னன்னா 3 லெக்கு போட்டு நம்மளால பண்ண முடியலன்னும் போது நீங்கள் அழகாக 2 லெக்கு போட்டு நீங்கள் பேலன்ஸை கொண்டு போயிட்டுலாம். பட் 3வது லெக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அது முடியுன்றதை நீங்கள் பண்ணிருக்கீங்க. பண்ணியாச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இந்த 2 லெக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக அந்த 3வது லெக்கு நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு டீம் இன்கம் அதிகமாகும். இந்த 2 லெக்ல மட்டுமே நடக்கிற பிசினஸ் பெருசாக ஒரு டீம் இன்கம் சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த 3வது இன்கம் இந்த 3வது லெக்கையும் கொண்டு வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாகும்.
இப்போ இதுலயே வந்து ஒரு லெக் வந்து 0S வரை இருக்கு. இப்போ இது ரெண்டுமே ஈவன் இல்லாததுனால ரொம்ப கம்மியா தான் வரும்ல அப்போ. இல்ல மூணாவது லெக் உங்களுக்கு ஜீரோல இருந்தா அது பிரச்சனை இல்லை, அது விட்டுருங்க. ஆமா, அது ரெண்டு லெக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாலே போதும். நான் அதுக்கு தான் சொல்றது, நீங்க டைரக்ட் ரெஃபரல் அதிகமாக போடவே போடாது. இப்போ இந்த ஐடியிலே பாருங்க 3 தான் போட்டிருக்கு, ஒன்று வந்து 0வா இருக்கு. அப்போ 0வா இருக்குன்னா இது போட்டிருக்கே தேவையில்லை, ரெண்டு மட்டும் நம்ம கொண்டு போயிருந்தாலே போதும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ நம்ம அத்தனை லெக்கும் மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருங்க. அதிகபட்சமா நமக்கு எந்த லெக்குமே தேவையில்லை. சப்போஸ் 0வா இருக்குன்னா விட்டுருங்க, நீங்க மீது ரெண்டு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போதும். அது 0வா இருந்துச்சுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த ரெண்டுல மட்டும் நீங்க கொண்டு போனாலே கரெக்டாக தான். நான் சொல்றது, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, மூணாவது தடவை ஒரு 5 காயின் 10 காயின் வந்துருச்சு அப்படின்னா தான் நான் சொல்ற பிரச்சனை. இப்போ 0வா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை. நீங்க ரெண்டு லெக்கை மட்டும் நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். தேங்க்யூ சார். சரி டீம், நாளைக்கு 9 o'clock இருக்கு. ஸோ நாளான்னைக்கும் அதுக்குலாம் இதே மாதிரி மீட்டிங் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாளான்னைக்கு நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. நாளைக்கு இன்னைக்கு மீட்டிங் இல்லையா? நைட் இன்னைக்கு இல்லை சார், நாளைக்கு தான் 9 o'clock. ஒரு நாள். ஆமாம் ஆமாம், 9 o'clock மீட்டிங் வாரத்துக்கு 4 நாள். அதாவது டெய்லியுமே மீட்டிங் இருக்கும். ஒரு நாள் 6:30 இருக்கும், ஒரு நாள் 9:30 இருக்கும், ஒரு நாள் 6:30, ஒரு நாள் 9:30. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மீட்டிங், காலையில் 6:30 இருக்கும், நைட்டு 7 மணிக்கு இன்டர்நேஷனல் மீட்டிங் இருக்கும். எவ்ரிடே மீட்டிங் இருக்கு, ஆனால் ஒரு நாள் காலையில் ஒரு நாள் நைட். ஓகே, ஒன்றும் டெய்லியுமே இருக்கு நம்மளுக்கு மீட்டிங். அது நைட் ஈவினிங் மீட்டிங்ல சொல்லிருங்க, பெரிய காலையில மீட்டிங் அந்த போர்டு போட்டுருந்தாங்க சார், இமேஜ் போட்டுருந்தாங்களே போட்டாங்க. நான் போட்டது ஒரு வாரம் ஆகுது சார். அது போட்டு அது கொஞ்சம் எல்லாருக்கும் ரொம்ப பேர் தெரியல போல. ஓகே சார், உறுப்பில் போட்டாலுமே நம்ம ஆளுங்களுக்கு மீட்டிங் பண்ணும்போது 50-60 பேர் வராங்கல்ல, அப்போ சொல்லிட்டோம்னா காலையில மீட்டிங் குரூப்ல வந்து பாத்தா கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல இருக்காங்க சார். அதனால குரூப்லயே போட்டாச்சு. டெய்லியுமே மீட்டிங் இருக்கு, ஒரு நாள் கூட ஸ்கிப் கிடையாது. ஒரு நாள் காலைல இருக்கும், ஒரு நாள் நைட் இருக்கும், ஒரு நாள் காலைல ஒரு நாள் நைட். ஞாயிற்றுக்கிழமை 2 மீட்டிங் இருக்கு, காலையும் இருக்கு நைட்டும். 2 பேர்த்து நான் கூப்பிட்டு சொன்னேன் மீட்டிங் இருக்கு வாங்கினேன், அப்பதான் வந்தாங்க. ஏன்னா நைட் சொல்லணும்னா கொஞ்சம் நாம இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதான் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, என்னால கொஞ்சம் டவுட் இருக்கும். அது அப்புறம் ரெகுலர் இஷ்யூ வந்துச்சுன்னா அப்புறம் சரியா போயிடும் சார். கொஞ்சம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கேட்டுங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியா வந்துடும். தேங்க்யூ. ஓகே டீம், பாருங்க, திரும்ப நெக்ஸ்ட் மீட்டிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார்